எப்படி மதுரையில் சூப்பரான நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம சேலமும் அசைவ உணவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. சேலத்தில் சாப்பிட்ட மாதிரி நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் கொங்கு ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரம் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சேலத்தில் ஃபேர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஃபேமிலி மெஸ் அப்படின்னு ஒரு குடும்ப உணவகத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து ஒரு குடும்ப உணவுன்னு சொல்கிறத விட ஒரு வீட்டு முறை சமையலில் வந்து ரொம்ப ருசியான உணவுகளை செஞ்சு கொடுக்குற உணவகம்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி மத்தியானம் நான் நல்ல ஒரு ஒயிட் பிரியாணியும் ஒரு மட்டன் மீல்ஸும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து சேலத்துக்கு வந்தீங்கனாலோ இல்லை நம்ம சேலம் வழியாக நீங்கள் பெங்களூருக்கோ இல்லை சென்னைக்கோ போகிறீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல நீங்கள் லஞ்சு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து எக்ஸாக்டாக ஃபேர்லேண்ட்ஸில் அந்த மேம்பாலத்துக்கு கீழே அந்த வைபா ட்ரேட் ஸ்கொயர் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நேர் எதிர்த்து அப்படி இருக்காங்க. இவங்க கூகுள் லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலி மெஸ்ஸில் சூப்பரான ஒரு வீட்டு முறை சமையலில் சமைக்கப்பட்ட நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ எங்கள் ஃபேமிலி மெஸ்ஸில் வந்து கீழே டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. மேலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்லி ஃபார் லேடிஸுங்க. இது லேடிஸ் ஆர் ஃபேமிலிஸ் அதுக்கு மட்டும்தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து பேச்சுலர்ஸுக்கு வந்து நாட் அலோவ்டு இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் இருக்கிற ஃபேமிலி மெஸ்ஸில் இப்போ லஞ்சுக்காக நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி வந்து தடல் புடலான அசைவ விருந்து ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு பேருக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலி மெஸ்னால் அப்படியே ஒரு வீட்டு முறை சமையல் தான் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சார் சொன்னார், இங்கே வந்து டீப் ஃப்ரை ஐட்டமே கிடையாதாம்மா, எல்லாமே தவா ஃப்ரை மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. என் முன்னாடி பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு மீன் இருக்குது. நான் இவ்வளோ பெரிய மீன்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இது வந்து கட்லா ஃப்ரை. ஒரு சிங்கிள் ஸ்லைஸ் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு. நான் இது ஒரு பெரிய கட்லா ஃப்ரை நான் பார்த்தது அப்படின்னா கடைசியாக நான் பார்த்து ஏற்காடில் அந்த தம்பி பிரபாகரன் ஒரு உணவகம் வீடியோ எடுக்க போனோம். அங்கே வச்சுருந்த மீன் தான் நான் பார்த்ததுலேயே பெரிய சைஸு. இது வந்து அதை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணோம், அவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, இப்போ நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஒரு மட்டன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மட்டன் மீல்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ரைஸுக்கு வந்து இங்கே வந்து மட்டன் குழம்பு கொடுத்துட்றாங்க. சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு பீசஸோடு கொடுத்துட்றாங்க. இது வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரசம், மோர். ஸோ இவங்ககிட்ட அடுத்தது ஒயிட் பிரியாணி ரொம்ப பாப்புலருங்க. ஒயிட் பிரியாணி இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணி அதாவது மட்டன் பிரியாணி வந்து இவங்ககிட்ட சாட்டர்டே சண்டே கிடைக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒயிட் பிரியாணியாக தராங்க. அப்புறம் மட்டன் சுக்கா சொல்லியிருக்கேன். மட்டன் சுக்கா இது வந்து பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் விங்ஸ் வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சில கலக்கி ஆம்லேட் அதெல்லாம் சொல்லியிருக்கேங்க. ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம வேணுங்கிறத நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, மட்டன் பிரியாணி கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடியும் கிரேவியும் இருக்குது. மட்டன் சுக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட்லா ஃப்ரை மட்டும் இப்போ கை வைக்க வேண்டாம், அது இப்போ பிச்சை அந்த அழகு போயிடும், அதனால் அது அப்படி இருக்கட்டும். அந்த சிக்கன் பிச்சு போட்ட ஃப்ரை அப்படி லெக்கோடு ஒன்று எடுத்துக்குவோம். ஓகே, நான் பிரியாணியும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரைஸுக்கும் போட்டு அந்த மட்டன் குழம்பும் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ மட்டன் நல்லா அப்படி கிரேவி பதத்தில் இருக்குங்க மட்டன் குழம்பு. ஓ சூப்பர். ஸோ நல்ல குவான்டிட்டி மட்டன் குழம்பு. இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் எக்ஸ்ட்ரா வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராக திக்கான ஒரு கிரேவி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசியில் செஞ்ச சேலம் ஸ்டைல் ஒயிட் பிரியாணி. அப்படியே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் செய்கிற பிரியாணி தாங்க, ஹோம்லி பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷல். முந்திரி பருப்புலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 பீஸ் இருக்குது. நல்லா ஏலக்காய் இந்த ஸ்பைசஸோட வாசனையோட ஒரு ஹோம்லி பிரியாணி. நல்லா திக்கான தயிர் பச்சடி அப்படியே பிரியாணியோட சேர்த்து. தயிர் பச்சடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீமியான கேர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம மட்டன் சுக்கா டேஸ்ட் பார்க்கலாம். மட்டன் சுக்கா அப்படியே நல்லா ஸ்லோ குக் பண்ணி இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோட் ஆகிருக்கு பீசஸோடு.
இதுவும் நம்ம அந்த வீட்டில் தான் செய்வோம் இல்லைங்க, அதே மாதிரி தான். அதாவது வீட்டில் கொஞ்சம் கிரேவியோடு செஞ்சுட்டு நைட்டுக்கு அதை மறுபடியும் நெருப்பில் வச்சு லைட்டாக தோட்டி எடுக்கிறப்போ அப்படியே உங்கள் சுக்கா மாதிரி மாறிடும் தெரியுமா, அந்த கிரேவி வற்றி போய் இந்த பீசஸோட கோட் ஆகிடும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. பீசஸ்லாம் நல்லா டெண்டராக இருக்குது. சுக்கா பக்காவாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு ரைஸோடு போட்டு சாப்பிட்லாம். நல்லா கெட்டி குழம்புங்க, ரைஸும் நல்லா சூடாக இருக்குது, இந்த மட்டன் குழம்பும் நல்லா சூடாக இருக்குது. நிறையா கருவேப்பிலையெல்லாம் போட்டு பீசஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே இந்த ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஈரோடு சைடு போட்டிங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு கிடைக்கும். சேலத்துக்கு வந்தீங்கன்னா சேலம் கிரேவி பற்றி உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா திக்காக இருக்கும் உங்களோட குழம்புகள்லாம், அது மாதிரி தான் இருக்குது. நல்லா மட்டன் ஃப்ளேவரோட. கிட்டத்தட்ட இந்த கிரேவி என்ன மாதிரி பாத்திரத்தில் இருக்குன்னா நீங்கள் ரோட்டி நான் குடியில் வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ரைஸில் போட்டு புரட்டி சாப்பிட்ருக்கோம். நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குங்க குழம்பு, கலக்கி. ப்ராபப்ளி இந்த ஒரு ஐட்டம் தான் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யாத ஒரு ஐட்டம்னு நினைக்கிறேன். நீங்கள் கலக்கி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் இதுக்கு வீட்டில் ட்ரை பண்ணதில்லை. இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் கல்லெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி கேட்கணும், அந்த நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும், அதான் கலக்கிலாம் கரெக்டாக வரும். இங்கே கலக்கி கிடைக்குது, குழம்பு கலக்கி. பிச்சு போட்ட கோழி ஃப்ரை, நல்லா பெப்பர் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வதக்கியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, காரசாரமாக இருக்குது. பிச்சு போட்ட சிக்கன் வந்து மஸ்ட்டு ட்ரைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இந்த மசாலாவை எடுத்து ரைஸோடு போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். எதிரியுமே அதிகப்பட்ட எனக்கு எண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் விங்ஸ் தவா ஃப்ரை, அப்படி பன்னு மாதிரி இருக்குது. தவா ஃப்ளைரு நல்லா எலும்பு வரைக்கும் வேக வச்சுருக்காங்க, மீட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த ரொம்ப ஹைலைட்டாக நான் ஃபீல் பண்ணுற ஐட்டம் இந்த கட்லா ஃப்ரை. இந்த ஜைகான்டிக் கட்லா ஃப்ரைங்க. அது ஒரு பீஸ் மீனை சொல்லி நீங்கள் உட்காந்து சிங்கிள் சீட்டிங்கில் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா வயிறே நிறைஞ்சிரும். நீங்கள் ரைஸ் எல்லாம் சாப்பிடாமே வயிறு நிறைஞ்சிரும். கட்லா ஃப்ரையை நல்லா பெரிய மீனாக பிடிச்சி ஸ்லைஸ் போட்டு நல்லா மசாலாவில் ஊற வச்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே கட்லா ஃப்ரை விசிறியாகவே மாறிடுவீங்க. மேட்டூர் டேமுக்கு பக்கத்தில் இருக்கும் சேலத்தில், கேட்க வேணும். சூப்பராக இருக்குது. இதுவும் தவா ஃப்ரை தான். இந்த மட்டன் குழம்புல எலும்பெல்லாம் இருந்தாலுமே நல்லா பெரிய 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 பீஸாக போட்டிருக்காங்க, இல்லை மீட்டியாக இருக்குது. ஒரு பீஸுமே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா பிங்கிஷ் மீட்டு, குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ மட்டன் இருக்கும், 250 கிராம் மட்டன் இருக்கும் அந்த குழம்புல. ஒரு ஆளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நல்லா ரைஸோடு போட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா 2 சர்விங் போட்டு சாப்பிடலாம். இந்த சுக்காவை ரைஸோடு போட்டு போட்டுருவோம். சுக்காவில் ஈரனும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் இருக்கிற ஃபேமிலி மெஸ் அங்கே தான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அப்படியே ஒரு வீட்டு சமையலுங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்டு எதிர்பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு நான்வெஜ் சமையல் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செய்கிறாங்க. மட்டன் குழம்பு வந்து நான் சேலம் ஸ்டைலில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் இது வந்து பியூர்லி ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பண்ணியிருந்தாங்க. ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தது. நம்ம சேலம் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி உங்களோட ப்ரைஸிங்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு ப்ரைஸிங் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அஃபோர்டபுள்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து சாப்பிட்லாம். கார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு ஃபென்சிங் மாதிரி இருக்குது, அதை ஒட்டி நிறைய வண்டிங்க நிற்குது. அப்படியே நீங்கள் காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உள்ள ஏர் கண்டிஷன்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன், கிச்சனும் நல்லா ஒரு ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, குடல் குழம்பு, போட்டி குழம்பு,
இது எல்லாமே தராங்க. நைட்டு வந்து பரோட்டாக்கு நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் நிறைய அவங்க சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவும் அந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரையும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்லா ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருந்தது. எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது சாப்பிட்றப்பே தெரிஞ்சது. இவ்வளோ நான்வெஜ் ஐட்டம்ஸோடு சாப்பிட்டுமே வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், கடற்கரை.